எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வியில் அறிவியல் பகுதியிலேருந்து ஆற்றலின் வகைகள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் ஹிஸ்ட்ரி, சோசியல், சயின்ஸு இது எதில் உங்களுக்கு மேற்கொண்டு எந்த பாடத்துலேருந்து வீடியோ அப்லோடிங் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் பண்ணுறேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது உதவும் நம்புகிறேன். தொடர்ச்சி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆற்றலின் வகைகள். துணி விரைவில் உலர தேவைப்படும் ஆற்றல் எது அப்படின்னா சூரியனின் வெப்ப ஆற்றல். துணி விரைவில் உலர தேவைப்படும் ஆற்றலின் பெயர் சூரியனின் வெப்ப ஆற்றல். அடுத்து வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜேம்ஸ் ஜூல். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஜூல். அடுத்து தொழிற்சாலை இயங்க என்ன ஆற்றல் தேவை அப்படின்னா மின் ஆற்றல். தொழிற்சாலை இயங்க தேவையான ஆற்றல் மின் ஆற்றல். அடுத்து வாகனங்களில் இருந்து வெளிவரும் ஆற்றல் எது அப்படின்னா ஒளி ஆற்றல். வாகனங்களிலிருந்து வரும் ஆற்றல் ஒளி ஆற்றல். அடுத்து நிலக்கரியை எரிக்கும் போது அதன் வேதி ஆற்றல் எந்த ஆற்றலாக மாறும்? நிலக்கரியை எரிக்கும் போது அதன் வேதி ஆற்றல் எந்த ஆற்றலாக மாறும்? அது வெப்ப ஆற்றலாக மாறும். அடுத்து ஆற்றல் என்பது என்ன அப்படின்னா வேலை செய்வதற்கான திறமையே ஆற்றல் எனப்படும். ஆற்றல் என்பது என்ன அப்படின்னா வேலை செய்வதற்கான திறமையே ஆற்றல் எனப்படும். அடுத்து வேலை செய்வதற்கான ஆற்றலை நாம் எங்கிருந்து பெறுகிறோம் அப்படின்னா உணவு. வேலை செய்வதற்கான ஆற்றலை நாம் எங்கிருந்து பெறுகிறோம் அப்படின்னா உணவு. அடுத்து சமையல் சோடாவுடன் வினிகரை சேர்த்தால் கிடைப்பது என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு. சமையல் சோடாவுடன் வினிகரை சேர்த்தால் கிடைப்பது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து பேருந்தை இயக்க தேவையான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னா டீசல். பேருந்தை இயக்க தேவையான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னா டீசல். அடுத்து நீர் ஆற்றலை பயன்படுத்தி மின் ஆற்றலை தயாரிக்க உதவும் சாதனம் எது அப்படின்னா மின்னோக்கி. நீராற்றலை பயன்படுத்தி மின்னாற்றலை தயாரிக்க உதவும் சாதனம் மின்னாக்கி. அடுத்து எரிபொருட்களில் உள்ள வேதி ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறும்? எரிபொருட்களில் உள்ள வேதி ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறும் அப்படின்னா வெப்ப ஆற்றலாகவும் ஒளி ஆற்றலாகவும் மாறும். அடுத்து காற்றின் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி மின்னாற்றல் தயாரிக்கும் அமைப்பு எது என்ன அப்படின்னா காற்றாலைகள். காற்றின் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி மின் ஆற்றலை தயாரிக்கும் அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா காற்றாலைகள். அடுத்து எல்லா வகையான ஆற்றல்களுக்கும் மூல காரணமாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தா சூரியன். எல்லா வகையான ஆற்றல்களுக்கும் மூல காரணமாக விளங்குவது சூரியன். அடுத்து உராய்வின் மூலம் கிடைக்கும் ஆற்றல் எது அப்படின்னா வெப்ப ஆற்றல். உராய்வின் மூலம் கிடைக்கும் ஆற்றலின் பெயர் வெப்ப ஆற்றல். அடுத்து இயங்கும் நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எதுனா எந்திர ஆற்றல். இயங்கும் நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எந்திர ஆற்றல். அடுத்து சூரிய அடுப்பில் பயன்படுத்தப்படும் ஆற்றல் எதுனா சூரிய ஆற்றல். சூரிய அடுப்பில் பயன்படுத்தப்படும் ஆற்றலின் பெயர் சூரிய ஆற்றல். அடுத்து ஆரல் வாய்மொழியில் தயாரிக்கப்படும் ஆற்றல் எதுனா மின்னாற்றல். ஆரல் வாய்மொழியில் தயாரிக்கப்படும் ஆற்றலின் பெயர் மின்னாற்றல். அடுத்து கணக்கீட்டு கருவியில் பயன்படுத்தப்படுவது சூரிய மின்கலம். கணக்கீட்டு கருவியில் பயன்படுத்தப்படுவது என்னன்னா சூரிய மின்கலம். அடுத்து மைக்ரோஃபோனில் ஒளி ஆற்றல் எவ்வகை ஆற்றலாக மாற்றப்படுகிறதுனா மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. மைக்ரோஃபோனில் ஒளி ஆற்றல் எவ்வகை ஆற்றலாக மாற்றப்படுகிறதுனா மின்னாற்றல். அடுத்து ஒளி சேர்க்கையின் போது ஒளி ஆற்றல் எவ்வகை ஆற்றலாக மாறுகிறது? ஒளி சேர்க்கையின் போது ஒளி ஆற்றல் எவ்வகை ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னா வேதி ஆற்றல். அடுத்து கார்களில் உள்ள மின்னாற்றல் எவ்வகை ஆற்றலாக மாறுகிறது? ஒளி ஆற்றல். கார்களில் உள்ள மின்னாற்றல் எவ்வகை ஆற்றலாக மாறுகிறதுனா ஒளி ஆற்றல். அடுத்து அணுமின் நிலையங்களில் மின் உற்பத்திக்கு எவ்வகை ஆற்றல் பயன்படுகிறது? அணுமின் நிலையங்களில் மின் உற்பத்திக்கு எவ்வகை ஆற்றல் பயன்படுகிறது அப்படின்னா அணு ஆற்றல்.
ஆற்றலின் அலகு யாதுன்னா ஜூல். ஆற்றலின் அலகு வந்து ஜூல். அடுத்து மின்விசிறியில் மின்னாற்றல் எவ்வகை ஆற்றலாக மாறுகிறதுனா இயக்க ஆற்றலாக மாறுகிறது. மின்விசிறியில் மின்னாற்றல் எவ்வகை ஆற்றலாக மாறுகிறது? இயக்க ஆற்றலாக மாறுகிறது. டார்ச் விளக்கில் மின்னாற்றல் என்ன ஆற்றலாக மாறுபடுகிறதுனா ஒளி ஆற்றலாக மாறுபடுகிறது. டார்ச் விளக்கில் மின்னாற்றல் வந்து ஒளி ஆற்றலாக மாறுபடுகிறது. உராய்வின் மூலம் வெளிப்படும் ஆற்றல் எது அப்படின்னா வெப்ப ஆற்றல். அடுத்து ஸ்டார்ச் உணவின் தயாரித்தலின் போது ஒளி ஆற்றல் எவ்வாறு மாறுகிறதுனா வேதி மாற்றம் ஏற்படுகிறது. ஸ்டார்ச் உணவு தயாரித்தலின் போது ஒளி ஆற்றல் எவ்வாறு மாறுகிறதுனா வேதி மாற்றம் உருவாகிறது. அடுத்து அணைக்கட்டில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் பெற்றுள்ள ஆற்றல் எதுனா நிலையாற்றல். அணைக்கட்டில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் பெற்றுள்ள ஆற்றல் வந்து நிலையாற்றல். அடுத்து உணவில் உள்ள ஆற்றல் எதுனா வேதியாற்றல். உணவில் உள்ள ஆற்றலின் பெயர் வந்து வேதியாற்றல். அடுத்த நம்ம வீடியோவில் 3ஆம் பருவத்தில் வந்து பாடத்தில் உயிரினங்களின் பல்வகைத்தன்மை அப்படிங்கிற பாடத்தில் வந்து நம்ம வந்து வினாடை தொகுத்து வழங்குகிறேன். தொடர்ச்சியாக வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஒரு வீடியோவில் வந்து வினாவிடையில் வந்து தமிழா, சயின்ஸ் இல்லை ஹிஸ்ட்ரி எது வந்து அதிகமாக போடணும்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தொடர்ச்சியாக நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.